எதை ஆகுதி கொடுக்கிறோம், எது பாகம்னு பார்த்தோம். இந்த பாகத்தை வாங்கிக்கிறது யாரு? வாயவ்ய யாகம் பண்ணால் வாயு பகவான் வாங்கி கொள்ளுவார். வருணனை குறித்து இஷ்டி யாகம் பண்ணால் வருண பகவான் கொடுக்கிற பாகத்தை வாங்கி கொள்ளுவார். இதே ஜோதிஷ்டோம யாகம் பண்ணால் இந்திரன் இஷ்டி அவர் வாங்கி கொள்ளுவார். ஆத்மாவை யாகம் பண்றோமே அவரையே என்ன கொடுக்கிறோம், அப்ப யார் வாங்கி கொள்வார்? இந்திரன் வருவாரா, சந்திரன் வருவாரா, குபேரன் வருவாரா? மொத்த பேரும் கை தூக்கி ஒதுங்கி விடுவார்கள். இந்த ஆத்மா என்னுடைய சொத்து இல்லை, இது சொத்து யாரதோ அவர் தான் பெற்றுக்கொள்ள வேணும்னு ஒதுங்குவார்கள். அந்த சொத்துக்கு உடையவன் ஹரின்னு தான் இந்த ஸ்லோகம் சொல்றது. அவர் தான் வந்தாக வேண்டும், அவர் தான் பெற்றுக்கொண்டாக வேண்டும். பாக்கி பேரெல்லாம் ஏதோ இன்னைக்கு நாளைக்கு நேத்திக்குங்கிறதுக்காக நல்லது கொடுக்கறதுக்கு வரலாமே தவிர, ஆரோக்கியம் பாஸ்கராஜிச்சேது, நல்ல உடல் ஆரோக்கியம் வேணும்னால் சூரியன் கொடுத்துட்டு போவார். நிறைய பணங்காட்சி வேணும்னா அக்னி பகவான் கொடுப்பார். இன்னன்னார் இன்னன்னது கொடுப்பார்கள். ஆனா மோட்சம் இச்சேது ஜனார்தனாத், இந்த ஆத்மா யாருடைய சொத்துன்னு பார்த்து அந்த சொத்தை வாங்கி கொள்ள வேண்டும், ஆகுதியை பெற்றுக்கொள்ள வேண்டும்னால் ஹரிதான் வந்தாகணும், அவர் தான் பெற்றுக்கொண்டாக வேண்டும். அதனாலதான் யஜ்ஞ பாகத்தை, யாகத்திலே இருக்கக்கூடிய ஹவிஸை பெற்றுக்கொள்ளுகிறபடியாலே அவர் ஹரி என்று சொல்லப்படுகிறார்.